நீங்கள் செய்கிறது நியாயமே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். டைட்டில் என்னென்னா, இட் ஜஸ்ட் இஸ்ன்ட் ஃபேர். நீங்கள் செஞ்சது நியாயமே இல்லை, கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா? அதான் பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Although a wicked man commits 100 crimes and still lives a long time, I know that it will go better with God-fearing men who are reverent before God. இன்றைக்கு உலகத்திலே நம்முடைய மக்கள் ஒப்பிடுவது எல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். என்ன, அவனா கெட்டா போயிட்டான், அவனா கெட்டா போயிட்டான், இதைத்தான் எல்லாரும் கேட்பாங்க. அநியாயமும் அக்கிரமும் செய்து தங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக நடத்துகிறவர்கள் கெட்டா போயிட்டான், நல்லா தானே இருக்கான், கடவுளுக்கு கண் இருக்கா, பார்க்குறாரா, இப்படிலாம் கேட்குறாங்க. தீங்கு நாளுக்காக தேவன் துன்மார்க்கனையும் படைத்திருக்கிறார். துன்மார்க்கனுடைய மரணத்தை தேவன் விரும்பவில்லை. தேவனுடைய குணாதிசயங்களே வேற. அதை நாம் தேவன் இன்னது செய்வார் என்று தெரிந்து கொள்ள முடியுமா? அதான் அந்த 7ஆம் வசனத்தில் கேட்குறாரு. இன்னது சம்பவிக்கும் என்று அவனுக்கு தெரியாதே, அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? தேவனுடைய கிரியைகளை ஆராய்ந்து முடியாது. இவற்றை எல்லாம் நான் பார்க்கும்போது அவர் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இவர்கள் எதிர்கொள்கிற சோதனைகள், பாடுகள் ஒரு செழிப்பில்லாத தன்மை போல் காணப்பட்டாலும் அதில் எப்படி அவர் வாழ்வாங்க வாழ்கிறார்? இதை பற்றி ஒரு சிந்தனை. இஃப் தெர் இஸ் நோ காட், உலகத்திலே தேவனே இல்லை என்றால், இறைவனே இல்லை என்றால், கடவுள் இல்லை என்றால், then we have nobody to blame but ourselves for what happens in the world. அப்படி என்றால் நாம் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, நம்மை நாமே குறை சொல்லிக் கொள்வோம். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் உடனே எல்லா பேரும் கடவுள் இருக்கிறவன், இல்லாதவன், கடவுளை நம்புகிறவன் எல்லாம் என்ன சொல்லுவான்? கடவுள் உண்மையிலே இருந்தால் இது மாதிரி காரியம்லாம் நடக்குமா? யோ, நீ தான் கடவுளை நம்பலைல, அப்புறம் அதை பற்றி சொல்கிற? அப்போ அவங்க மனதிற்குள்ளே எப்படி அந்த சிந்தனை வருகிறது? பட் இஃப் யூ பிலீவ் இன் a good and loving God, we must face the difficult question of why there is so much suffering. ஆனால் நாம் நல்லவராய் இருக்கிற அன்பான இறைவனை நாம் தொழுது கொள்ளும்போது எதற்கு இந்த உலகத்திலே இவ்வளவு பாடுகள் இருக்கின்றன? நான் அன்பான தேவனைத்தான் முழுவதுமாக தொழுது கொள்கிறேன், அவரிடத்திலே முழு விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன், அவரை நான் முழுமையாக நம்பி வாழ்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு பாடுகளை நான் சந்திக்க வேண்டியிருக்கிறது? யோசனை பண்ணி பார்த்தா நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நிறைய சோதனைகள், நெருக்கடிகள், படாத பாடுபட்டுட்டு வரோம். இன்றைக்கும் நமக்கு எவனாவது ஒருத்தன் தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதான் நேற்று இந்த மோகன சுந்தரம்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். வாழ்க்கை என்பது போராட்டமா அல்லது பூந்தோட்டமா அப்படின்னு. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன, ஒவ்வொரு நிமிஷமும் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது தான். நீங்கள் எப்பொழுது உயர்ந்த மனிதராக வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாமே போராட்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதை எப்படி பூந்தோட்டமாக மாற்றுகிறீர்கள் என்பது உங்களுடைய கையிலே உள்ளது. தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பலவிதமான காரியங்களை எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன், அதுக்கு ஒரு டெஸ்ட், அதுக்கு ஒரு ட்ரையல். இதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த பதவிக்கு போகலாம். இன்றைக்கி ஐடி கம்பெனிலாம் சாதாரணமாக படிச்சுட்டு போய் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றாங்கள்ல, அங்கே 2-3 எக்ஸாம் வைப்பான். அந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போவான். அதில் பாஸ் ஆகலைன்னா கீழே வச்சுருப்பான். அப்புறம் உங்களை வெளியில் ஊஸ் பண்ணி விட்டுருவான். திறமையற்றவர்கள் வேண்டாம் அப்படின்னா வச்சுருக்கான். ஆரம்பத்தில் கொடுத்துருவான் 30,000-40,000 சம்பளம். அடுத்த எக்ஸாமினேஷன் வைப்பான். அந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணால் 50,000-60,000 சம்பளம். எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆனால் திரட்டி விட்டுருவான். இது மாதிரி தான் வாழ்க்கையில் நீங்கள் பாடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதான் இதையெல்லாம் பார்த்து தான் சாலமோன் ஞானி இன்னைக்கு கேட்குறான். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்ல, ஆண்டவரே, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் மிகுந்த செல்வம் உண்டாகி தேவன் யார் என்று கேட்டு விடாதபடியும், நான் தரித்திரனாகி திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கிவிடாதபடியும்
எனக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று தாரும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நாம் உண்மையிலேயே நல்ல அன்புள்ள ஒரு கடவுளை நாம் வணங்கும் பட்சத்தில் எதற்காக நாம் இப்படி கடுமையான கேள்விகளை we must face the question why there is so much difficulties, sorrows and suffering in our life. Some people ponder this question and end up becoming either agnostics or atheists, but in so doing they create a whole new problem. Where does all the good come from in the world? சில பேர் இந்த கேள்வியை சிந்திச்சு மனசில் போட்டு உருட்டி ஒன்று தேவனை விட்டு விலகி கடவுளே இல்லை என்கிறார்கள், அல்லது இந்த வாழ்க்கையே ஒரு மாய்மானமான வாழ்க்கை என்பதாக நினைக்கும் ஒரு எண்ணத்திற்கு சென்று விடுகிறார். வாழ்க்கையே வெற்று வாழ்க்கை, எண்ணத்தை வாழ்ந்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிடுறாங்க, புலம்பலாக ஆகிவிடுகிறார்கள். இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்க, ஏத்திஸ்ட், கடவுளே இல்லை என்ற நிலைமைக்கு போயிடுவார். ஆனால் இப்படி செய்வதிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. They create a whole new problem. Where does all the good come from in the world? இந்த உலகத்திலே நன்மைகள் எல்லாம் எங்கே இருந்து வருகின்றன? இறைவன் இல்லை என்று சொல்லும் ஒரு முடிவுக்கு நாம் போகும்போது, அப்படி என்றால் இவ்வளவு நாளில் இந்த உலகத்திலே மக்களுடைய பாதையிலே நான் பார்க்கும்போது நிறைய பேர் அதான் எழுதுகிறாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு எப்படி எழுதுகிறாங்க. தீமைக்கு எப்படி தீமை நடக்கிறது, எப்படி மனிதர்கள் தீமைக்கு பயப்படுகிறார்கள். ஐயோ அப்படி செய்யாதீங்க, அதெல்லாம் அநியாயம், கடவுளும் கிடையாது ஒன்றும் கிடையாது, என்னத்துக்கு அநியாயம், உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு போயா. எப்படி சட்டங்கள் வருகின்றன, எப்படி பயங்கள் வருகின்றன, எப்படி நாம் நியாயமாக நடந்து கொண்டால் நியாயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கும் என்ற பயம் எப்படி மனிதருக்கு வருகிறது. தேவன் இல்லை என்றால் எப்படி நன்மைகள் வரும்? தீமைகளை மட்டும் நடந்துவிட்டால் தேவன் இல்லை, அப்போ தீமைகளே வந்து கொண்டிருக்கின்றன நினைக்கிறோம். அப்போ நன்மைகள் எங்கேருந்து வருகின்றன? அதுக்காக தான் யோபுவின் புஸ்தகத்தை எழுதுகிறாங்க. நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டிருந்தார், தீமைகளையே நீ நிலைத்திருக்கிறாயா? எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயத்தை அவன் சந்தித்திருப்பான். இந்த பக்கம் 5000 ஆடுகளை கல்தேயர் அடித்து போனார்கள், இந்த பக்கம் 1000 மாடுகளை அடித்து விட்டு போயிட்டான். இந்த பக்கம் ஒட்டகங்களை பவுஞ்சா ஒட்டகங்களை திருடிட்டு போயிட்டான். திடீர்னு பார்த்தா அவங்க பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க, வானத்திலேருந்து இடி விழுந்து வீடு நாசமாக போய் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா வீடு அழிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை. ஒரே வாரத்தில் தர்சாயிட்டான். இன்றைக்கி அம்பானி மாதிரி 1.5 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருந்தவன், உக்ரைனில் நடந்துச்சுல, ரஷ்யா போர் தொடுத்த போது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர் அடுத்த நாள் சோத்துக்கு ஒரு பிரெட்டுக்காக பறந்து அலைகிறார். ஒரு ரொட்டி ஒன்று கொடுங்க, பசிக்குது எனக்கு. ஒரு நொடியிலே உன்னுடைய வாழ்க்கை மாறிப்போவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு. நல்லா சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்து சந்தோஷமாக இருப்பதற்காக காஷ்மீருக்கு டூர் போனாங்க. என்ன நடக்குன்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? தங்களுடைய சொந்தக்காரர்களை, உற்றார் உறவினரை மரணத்திற்கு ஒப்புவித்து விட்டு அனாதையாக வந்தார். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கொடூரமான விஷயம். ஒரு நொடி பொழுதிலே நம்முடைய வாழ்க்கை மாறிப்போம். இவ்வளவு தீமைகள் வருகிற நேரத்திலே நம்மை நன்மையாக காத்தவர் எங்கே இருக்கிறார்? அப்போ யோபுவின் வாழ்க்கை மறுபடியும் தொழிற்கிறது. அங்கே தொழிற்று அவர் மேலாக பரிசுத்தமானவராக வருகிறார். இந்த சோதனைகளிலும் பாடுகளிலும் நீ ஆண்டவரை நினைத்திருக்கிறாயா? அவரை பற்றிய உன்னை எண்ணம் மாறாமல் இருக்கிறதா? அதான் யோபு சொன்னார், தேவனுடைய கரத்திலே நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையும் பெற்றுக்கொள்ளக்கூடாதா? தீமை வரும்போது உடனே கடவுளை இல்லை என்று சொல்லிவிடுவாயா? நன்மை வரும்போது சந்தோஷமாக இருந்தாயா? தீமை வரும்போது கடவுள் இல்லை என்று சொல்லிவிடுவாயா? உன்னுடைய ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது என்று சொல்கிறார். யோசிச்சு பாருங்கள், எல்லா நேரத்திலும் இறைவனிடத்திலே ஒரே பக்தியோடு இருக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாரு? ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயானால் உன்னுடைய பலன் குறுகினது. வாழ்வு காலத்தில் வாழ்ந்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் அப்படின்னு சொல்கிறார் நீதிமொழிகள். ரெண்டுமே மனுஷனுக்கு வரும். மனுஷனுக்கு எல்லாமே வாழ்வு காலங்கள். போராட்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். அந்த நேரத்திலே நீ தேவனுடைய பாதத்திலே அமைதியாக கொண்டு சிந்தித்து கொண்டே இரு. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னதென்று எங்களுக்கு புரியாது, நீர் ஞானம் உள்ளவர், உம்முடைய ஞானத்தையும் உம்மையும் தெரிந்து கொள்வது என்பது எங்களுக்கு ஆகாத காரியம், எங்களால் முடியவே முடியாது. நானே யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏதோ ஒரு காரணத்திற்காக இவற்றையெல்லாம் செய்கிறேன்.
நீர் மகிமையிலே இவற்றை நிறைவாக்குவீர் என்று இறைவன் மீது சிந்தித்து கொண்டே இருங்கள். தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். அதர் பீப்புள் சால்வ் த ப்ராப்ளம் பை சேயிங் தட் evil is only an illusion and that we shouldn't worry about it. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த பிரச்சனையை வேறு விதமாக தீர்க்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்னா, தீமை என்பது அல்லது தீங்கு என்பது நம்முடைய கற்பனையான சிந்தனை தான். and that we shouldn't worry about it, or that God is in the process of evolving and can't do much about the tragedies of life. நம்முடைய வாழ்க்கையில் நடக்குகிற சோதனைகள், தீமைகள் எல்லாம் நாமே கற்பனையாக நினைத்துக் கொள்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தீமை இருக்கதான் செய்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மை இருக்கதான் செய்கிறது. நாம் செய்கிற காரியங்களில் நாம் போய் சிக்கிக்கொள்கிறோம். அதனால் பின்னாடி உட்கார்ந்து கடவுள் ஒருத்தன் ஆட்டி வைக்கிறான் என்று சொல்வதெல்லாம் நீங்கள் நம்பாதேயுங்கள். அவரால், இறைவனால் எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பெருந்துயர்களில் இறைவன் என்ன செய்து விட முடியும்? அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான். பகவத்கீதையில் சொன்ன மாதிரி எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். எது நடந்ததோ அதுவும் நன்றாகவே நடந்தது. நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தலையில் விதிப்படி தான் நடக்கும், நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க பகவத்கீதையில். அப்போ நீங்கள் என்ன அப்படியே விட்டுட்டு போகிறீங்களா, அல்லது இதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டுமா? இயேசு கிறிஸ்து தான் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபிக்கும் பொழுது, அது தேவனுடைய சித்தத்திலே ஜெபிக்கும் பொழுது என்னிலும் பலத்த காரியங்களை உங்களால் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தபோது மனிதனாக வந்து அநேக அற்புதங்களை செய்தார். அவர் பிதாவினிடத்திலே விசுவாசம் உள்ளவராக இருந்தார். நானும் இடத்திலே விசுவாசமாய் இருப்பது போல இவர்களும் விசுவாசமாய் இருக்க உதவி செய்யும். அவர் கேட்பதை எல்லாம் அவர் செய்து கொடுத்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து கேட்டு தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டவை எல்லாத்தையும் செய்தார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தம் இல்லாதபடி கேட்டதை அவர் கொடுக்கவில்லை இல்லையா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கேட்டார். ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். அது தேவனுடைய சித்தம் இல்லை. இயேசு கிறிஸ்துவே கேட்டதும் நடைபெறவில்லை. யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம அல்லாடுகிறோம், நம்முடைய கவலைகளில் துன்பங்களில் பாடாப்படுறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்வதென்றே எங்களுக்கு தெரியவில்லை, எதற்காக இப்படி நடக்கிறது என்றே தெரியவில்லை. ஆனாலும் அவருடைய கிருபையினாலே இது நடக்க முடியும். இதை ஆசீர்வதிப்பவர் தேவன். அப்போ தேவனிடத்திலே எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அப்பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தீவிரமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்கிறதோ அது நடந்து போகட்டும் என்று விட முடியாது. They assure us that things will improve as the process of evaluation goes on. ஆகவே இந்த மாற்றங்கள் நடைபெறுகின்ற வாழ்க்கையிலே நம்ம மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது காரியங்கள் எல்லாம் சரியாகிவிடும். ஒரு காலத்திலே நாம் உணவு உண்ணக்கூடாது, நாம் உடை உடுத்தக்கூடாது, நாம் படிக்கக்கூடாது என்றிருந்த காரியங்கள் இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டனவே. ஆகவே உலகம் மாறிக்கொண்டிருக்கும் போது இவையெல்லாம் மாறிவிடும். நீங்கள் இப்பொழுது இருக்கிற ஓட்டத்திலே ஓடிக்கொண்டீர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் யார்? தேவ ஆவியினாலே ஏவப்பட்ட பரிசுத்தவான்கள் மிஷனரிகளாக வந்து நமக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் சமுதாய கட்டமைப்பையும் கொடுக்கவில்லை என்றால் நம்ம சமுதாய கட்டமைப்பு எப்படி இருக்கும்? ஆப்பிரிக்காவில் சமுதாய கட்டமைப்பு எப்படி இருந்தது? அடிமைகள் இருந்தார்கள், அடிமைகளை வியாபாரம் செய்தார்கள், சமூக ஏற்றத்தாழ்வு இருந்தது. இவற்றையெல்லாம் யார் உருவாக்கினார் என்றால் இரக்கம் நிறைந்த தேவனுடைய அன்பினாலே நிறைந்த பரிசுத்தவான்கள் உலகமெங்கும் போய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். அவர்கள் சமுதாயத்திற்கு மட்டும் இருந்துக்கிட்டாங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யலையே. 12 சீடர்களும் உலகமெங்கும் போய் தேவனுடைய செய்தியை சொல்லி அவர்களால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் உலகத்தையே மாற்றினார்கள் இல்லையா? அதுதான் முக்கியம். They assure us that things will improve as the process of evaluation goes on. Solomon didn't deny the existence of God or the reality of evil, nor did he limit God's power. உலகத்திலே மிகப்பெரிய ஞானியாக இருந்த சாலமோன் கூட தேவன் இருப்பதையோ அல்லது இந்த உலகத்திலே தீங்கு இருப்பதின் உண்மையையோ அல்லது தேவனுடைய வல்லமையையோ குறைத்து மதிப்பிடவில்லை. அவர் அதை மறுக்கவும் இல்லை. Solomon solved the problem of evil by affirming these factors and seeing them in their proper perspective.
ஒவ்வொன்றையும் அதனதன் காரியத்திலே அதனதன் நோக்கத்திலே அவர் பார்த்தார். டியூரிங் த டார்க்கஸ்ட் டேஸ் ஆஃப் வேர்ல்டு வார் II, somebody asked a friend, மிக கொடூரமான காலம், 2ஆம் உலகப் போர், எல்லாருடைய வாழ்க்கையும் சீரழிந்து போய்விட்டது. அந்த காலத்திலே ஒருவர் தன்னுடைய நண்பரிடத்திலே கேட்டார், why doesn't God stop the war? ஏன் இறைவன் இந்த போரை நிறுத்தவில்லை? My friend wisely replied, because he didn't start it in the first place. ஏனென்றால் இந்த போரை அவரே ஆரம்பிக்கவில்லை, நீயே ஆரம்பித்துக் கொள்கிறாய். நம்முடைய காரியங்களினாலே தான் நாம் போய் உழல்கிறோமே ஒழிய தேவன் நம்மை கொண்டு போய் உழலவை செய்வதில்லை. தேவனிடத்தில் 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, சாத்தானின் செயல்பாடுகளுக்கு நம்மை ஒப்புவித்து விடுவது, கண்டுகொள்ளாமல் போவது, அல்லது நம்முடைய செயல்பாடுகளுக்கு நம்மை விட்டு விடுவது. நீ எப்படி வேணால் உனக்கு செஞ்சுக்கோ, சுதந்திரம் உண்டு, எப்படி வேணால். உன்னுடைய பேராசை தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ புத்தர் என்ன கண்டுபிடிச்சார்னா, ஆசையே அழிவுக்கு காரணம் கண்டுபிடிச்சார். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பொருளாசை உள்ளவர்களாக இராதீர்கள், உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே உங்களுடைய இருதயமும் இருக்கும்னு சொன்னார். நம்முடைய மனசு பூரா இன்றைக்கி இந்த உலகத்திலே முழு நம்பிக்கையும் உங்களுக்கு என்ன? பணம். உங்களிடத்திலே 5 கோடி ரூபா பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து விடலாம், நீங்கள் எல்லா விதமான துன்பமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது. உங்களுடைய மனம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய வேலை, உங்களுடைய பொக்கிஷம், உங்களுடைய சொத்து. நீங்கள் எத்தனை பவுன் வச்சுருக்கீங்க? 240 பவுன் வச்சுருக்கேன். என் பொண்ணுக்கெல்லாம் கவலையே இல்லை, நான் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், நல்லா படிக்க வச்சுட்டேன், நல்ல வீடு இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்போ தேவன் எதற்கு இருக்கிறார்? அப்போ உன் பொருளாசையின்படி நீ நம்பிக்கோ, தேவன் கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டான். இந்த போரை ஆரம்பித்தது யார்? மனிதர்கள் தான் ஆரம்பித்தார். எதற்காக அவர் நிறுத்த வேண்டும்? உன்னுடைய சீரழிவை நீனே முடிவு செய்து கொள் அப்படின்னு சொன்னார். Because he didn't start in the first place. Solomon would have agreed with that answer. சாலமோனும் அதைத்தான் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லுகிறார்? 12ஆம் வசனத்தில், although a wicked man commits 100 crimes and still lives a long time, I know that it will go better with God-fearing men who are reverent before God. தேவனுக்கு முன்பாக பயபக்தியாக இருக்கிறவர்கள், தேவனுக்கு பயந்து அஞ்சி நடக்கிறவர்கள், இவர்கள் பொருளாசி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள், தங்களுடைய நம்பிக்கையை பொருளின் மீது வைத்திருக்க மாட்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொருளாசியை சாராதே, உன்னுடைய இருதயத்திலே பொருளாசையை சாராதே. பொருளாசை ஒரு விக்கிரகம், உன்னுடைய படிப்பு ஒரு விக்கிரகம். அதற்காக நான் பொருள் சம்பாதிக்கக்கூடாதா? சம்பாதி. பொருள் பெருகினால் உன்னுடைய மனதை, உன்னுடைய இருதயத்தை அதன் மேல் வையாதே. படிப்பு கூடினால் உன்னுடைய படிப்பை அதன் மேல் வையாதே. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு படித்தோம்ல, ஒய்யார நடை உள்ளவைகள் 4 உண்டு. யார்? சிங்கமும் குதிரையும் ஆட்டுக்கடாவும் ராஜாவும். அவ்வளோ மேட்டிமையான பார்வை உள்ளவர்கள். அப்படிலாம் இருக்காத. ஒரு நிமிஷத்தில் ராஜா பிச்சைக்காரனாயிரும் இல்லையா? அப்போ இவற்றையெல்லாம் ஆள்பவர் ஒருவர் உண்டு என்றை நினையுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய மனதிலே அவருக்கு உரிய கௌரவத்தையும் உரிய மதிப்பையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீர்கள். எல்லாவற்றிலும் முதலாவது அவரை வை. உனக்கு சகல படிப்பும் வரும், சகல ஞானமும் வரும், சகல செல்வம் வரும், சகல ஆசீர்வாதம் வரும். ஆனால் எல்லா கணமும் மகிமையும் அவருக்கு மட்டுமே உண்டு. அதான் பரமண்டல ஜெபத்தில் என்ன சமைக்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம் கடைசியில் முடிக்கும்போது? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் 3மே அவருக்கு தான், எனக்கு கிடையவே கிடையாது. அத்தனை மகிமையும். சார் நீங்கள்லாம் நல்லா படிச்சுட்டீங்க சார், இதெல்லாம் ஒரு இது அருமையாக படிச்சுட்டேன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை. ஒரு ஆணியும் கிடையாதுயா, அவர் என்னை கொண்டு வந்து நிறுத்தினார். என்னை விட சிறப்பாக படித்தவர்கள் யாரும் என்னுடைய நிலைமைக்கு வரவில்லை, என்னுடைய ஆசீர்வாதத்தை பெறவில்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இது தேவனுடைய கிரியையினாலே நடந்தது. அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து வருவார் என்று யூதர்களே அநேக பெண்கள் காத்திருந்தார். இயேசு கிறிஸ்து என்னுடைய வயிற்றிலே தான் பிறப்பார் அப்படின்னு கன்னி பெண்கள் எல்லாம் காத்திருந்தார்கள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தார். அதற்காக அந்த காலத்திலிருந்து 400 ஆண்டுகளாக பிள்ளைகளுக்கு போதித்து வந்தார்கள். நீ சுத்தமாக இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து ஒருவேளை உன்னுடைய வயிற்றிலே பிறப்பார் அப்படின்னு எதிர்பார்த்து அநேக பெண்கள் காத்திருந்தார்.
ஆனால் யாரிடத்தில் போய் பறிக்கிறார்? ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாத அனாதையான ஒருத்தரிடத்தில் போய் பறிக்கிறார். ஆகவே தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய பாத்திரமாக, தாழ்மை உள்ளவர்களாக நீங்கள் எப்பொழுது இருக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எனக்கு படிப்பு உண்டு, எனக்கு வேலை உண்டு, எனக்கு பொருள் உண்டு, எனக்கு சொத்து உண்டு, சுகம் உண்டு, என்னை எவனும் அசைக்க முடியாது, எனக்கு மந்திரி பழக்கம், எம்எல்ஏ பழக்கம், எம்பி பழக்கம், இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள். எப்பொழுது தேவனுக்கு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உண்டு என்று சொல்கிறீர்களோ அப்பொழுது பிழைப்பீர்கள். சம்திங் டு பாண்டர் டுடே. ஹவு டு யூ டீல் வித் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சஃபரிங்? இந்த உலகத்திலே நாம் படுகிற பாடுகள் இருப்பதை, நாம் சந்திக்கிற பாடுகளை நீங்கள் எப்படி சந்திப்பீர்கள்? இறைவன் கொடுக்கிற பாடுகள் எல்லாம் நியாயமானவையா? ரொம்ப அநியாயமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே மிக கொடூரமான காரியங்களை இறைவனுடைய வாழ்க்கையில் அனுப்புகிறார். இது நியாயமே இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களே. தேவன் நீதி உள்ளவரா, நியாயம் உள்ளவரா? அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுங்கள். தம்முடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறவர்கள் மீது தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் நியாயத்தை தான் செய்வார் என்பதுதான் இன்றைய சிந்தனை.